ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஜிஆர்டி சீட்டு போட்டு எப்படி வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கோல்டு வாங்குறது, அது இல்லாமல் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டையும் வந்து அவைல் பண்ணுறது. அவங்க கொடுக்குற வந்து மந்த்லி ஸ்கீம் நம்ம போடுறதுல கிஃப்ட்டும் தரலாம். அண்டு பார்த்திங்க மந்த்லி ஸ்கீம்லேயும் கிஃப்ட் அவைல் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் போடும்போது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் நம்ம கிடைக்கும் போது வந்து ஒரு சீட்டில் வந்து 2 லாபம் எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடி ஆஃபர் கிஃப்ட்டையும் வந்து அன்பாக்சிங் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2025 2026 எப்படி வந்து சீட்டு வந்து பிளான் பண்ண போகிறீங்க, இனிமேல் தான் நான் வந்து சீட்டு ஜிஆர்டியில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வந்து எந்தெந்த மந்த் வந்து எப்படி போட்டால் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆல்ரெடி வந்து ஜிஆர்டியில் வந்து சீட்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவங்க பிஃபோராக வந்து 50% வேஸ்டேஜ் தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், எண்டு ஸ்க்ரீன்லேயே தரேன். அப்புறம் வந்து இந்த வருஷத்தோடைய ஸ்கீமில் வந்து 2025 to 26லேயே வந்து கிஃப்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதையும் வந்து நான் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பேன். அதோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைமில் எப்படி வந்து நம்ம வந்து சீட்டு போடலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ இயர் வந்து ஜானில் வருது. நியூ இயருக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆஃபர் தருவாங்க. சில பேர் வந்து டேரெக்டாக நீங்கள் கோல்டு காயின் தான் வாங்க போகிறீங்கன்னா டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பொங்கல் வந்து ஜானில் வருது. நீங்கள் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணுங்க, 2 months வந்து நீங்கள் வந்து பிஃபோராக வந்து பிளான் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஜானில் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் ஜான் வந்து வாங்க முடியாது, ஏன்னா வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் மார்ச் 2026 ஜானில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா 27 ஜானில் வந்து நீங்கள் வாங்கலாம். 2027 ஜானில் வாங்கலாம். அது மாதிரி வந்து 2 months வந்து கேல்குலேஷன், ஜனவரிலேருந்து 2 months விட்டுட்டு நீங்கள் மார்ச்சில் நீங்கள் போடும்போது வந்து நீங்கள் வந்து பொங்கல் டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தமிழ் நியூ இயர் ஏப்ரல் வந்து தமிழ் வருடப்பிறப்புக்கு வந்து என்ன ஆஃபர் தருவாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து விஏல ஆஃபர் தருவாங்க. அந்த மாதிரி சம்திங் அவங்க வந்து என்ன ஆஃபர் தராங்களோ வந்து நீங்கள் போடுற சீட்டுக்கும் வந்து கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தமிழ் நியூ இயர் வந்து ஏப்ரல் தான் வருது. ஏப்ரல் 14 வந்து எப்போவுமே வரும் தமிழ் வருடப்பிறப்பு. அப்போ வந்து ஜூன் 2026 நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஏப்ரலில் வாங்கி இருந்துருக்கலாம். நீங்கள் வந்து இந்த தடவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜூன் 2026 வந்து பிளான் பண்ணுங்கள். அக்ஷய திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆர் மே தான் அக்ஷய திதி எப்போயே வரும். நீங்கள் பிளான் பண்ணணும், இந்த வருஷம் போட முடியல அடுத்த வருஷமாச்சும் போடணும்னு நினச்சிங்கன்னா ஜூன்லேருந்து ஜூலை இந்த 2 மாதத்தில் வந்து 2026 அந்த வருஷத்தில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து 2027 அக்ஷய திதிக்கு வந்து உங்களால் வாங்க முடியும். இதை நீங்கள் பிளான் பண்ணணும், எப்போ நம்ம போட முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மந்த்தை வந்து நான் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வாங்கும்போது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஆஃபரும் கிடைக்கும். எந்த நல்ல நாள் பண்டிகை நாள் நம்ம வந்து வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நாளில் வந்து நம்மளால் வாங்கவும் முடியும். இப்போ ஆடி வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட், இதில் 15 நாள், ஆகஸ்ட்டில் 15 நாள் இருக்கும். அப்படி நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா வந்து 2025 இந்த வருஷம் நீங்கள் வந்து போட்டு அடுத்த வருஷம் ஆடி ஆச்சரியம் கிஃப்ட்டு வாங்கணும் அப்படின்னு அப்படி பிளான் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாங்கலாம். அது இல்லாமல் வந்து ஆடி பெருக்கு அந்த டைமில் வருது, வரலட்சுமி விரதம் வருது, அந்த மாதிரிலாம் நீங்கள் கவர் பண்ணி நல்ல நாளில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 மாதத்தை கவர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். இப்போ தீபாவளி அக்டோபர் ஆர் நவம்பர் அந்த மந்த்து வருது. அப்போ வந்து டிசம்பர் 2025 இந்த வருஷத்தில் டிசம்பரில் கடைசியில் போட்டாலும் பரவாயில்ல, ஜான் 2026 அதில் கடைசியில் போட்டாலும் வந்து தீபாவளி ஆஃபரை கவர் பண்ண முடியும். இது மாதிரி வந்து சீட்டும் போட்டு எக்ஸ்ட்ரா ஆஃபர் அவங்க கொடுக்குற ஜிஆர்டியில் கொடுக்குறதே நம்ம வந்து வாங்க முடியும். வேறு எந்த ஷாப்பில் வந்து அந்த மாதிரி வந்து அவங்க மந்த்லி ஸ்கீமையும் ப்ளஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுக்குறதையும் கவர் பண்ண முடியும். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஏன்னா வந்து ரெகுலராக வந்து ஜிஆர்டியில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு 2 months கேப் வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை உங்கள் பர்த்டே வருது, உங்கள் கிட்ஸோடைய பர்த்டே வருது, ஆனிவர்சரி அந்த மாதிரி எது வந்தாலும் வந்து நீங்கள் அந்த நாளில் எடுக்கணும்னா 2 months கேப் வச்சு நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜனவரி வருதுன்னா நீங்கள் வந்து மார்ச் வந்து 2 மாதத்தை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மார்ச்லேருந்து போட்டிங்கன்னா அந்த 11 months வந்து கரெக்டாக ஜானில் முடிகிற மாதிரி அது மாதிரி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணும்போது வந்து 11 months வந்து நீங்கள் எந்த மந்த்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மந்த்தை வந்து நீங்கள் 11 month கேல்குலேஷனை வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சீட்டு போட்டு
போடுங்க. உங்களுடைய ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த மாதிரி டேலையும் வந்து நீங்கள் வாங்க முடியும். இப்போ பொங்கல் அண்ட் நியூ இயர் அதில் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் தராங்க. கிராமுக்கு வந்து 50 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். இதுதான் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது. எது வேணால் ஃப்யூச்சரில் மாறலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. தமிழ் நியூ இயர் அது பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் அண்ட் வந்து கிராமில் வந்து ஆஃபர் அந்த மாதிரி வந்து தருவாங்க. ஏன்னா வந்து அதே மாதிரி 100 ருபீஸ் இந்த தடவை வந்து நிறைய புது ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அக்ஷய தீதிக்கு வந்து நோ வேஸ்டேஜ் காயின் தந்தாங்க. கிராமுக்கு வந்து 250 ருபீஸ் வந்து இந்த தடவை வந்து கொடுத்துருந்தாங்க. அக்ஷய தீதிக்கு வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும். 250 ருபீஸ் வந்து கிராமுக்கு லெஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி, நியூ கோல்டு மாற்றுறதா இருந்தாலும் சரி, இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆடிக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். 1 லேக்லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் 1000லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடி ஆக்ஷன் கிஃப்ட்டோடு நான் வந்து எதுன்னு சொல்லியிருப்பேன். கிஃப்ட்டையும் நான் வந்து காமிச்சிருப்பேன். தீபாவளிக்கு வந்து ஈக்குவல் ஆஃப் சில்வர் அப்படி எப்போவுமே தராங்க. இந்த வருஷம் என்ன தர போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து ஒரு சீட்டு போடும்போது நம்ம வந்து 2 லாபம் கிடைக்கும்போது இதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கீம்லேயும் வந்து நம்ம வந்து சீட்டில் வந்து கிஃப்ட் வாங்கிக்கலாம். சப்போஸ் எனக்கு கிஃப்ட்டு பிடிக்கல அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க ஈக்குவல் ஆஃப் வந்து சில்வர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தீபாவளி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீட்டு எனக்கு வந்து கிஃப்ட்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மந்த்லி பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 10% வவுச்சர் ஆஃப் சில்வர் தராங்க. இப்போ 1000 ரூபான்னா நீங்கள் கட்டுற 1000 ரூபாயிலேருந்து 10%னா 100 ரூபாய்க்கு வந்து சில்வர் வவுச்சர் தருவாங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் அது இல்லாமல் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. அதில் வந்து நீங்கள் நம்ம கட்டுற ஓவரால் அமௌண்ட்டுக்கு தருவாங்களான்னு. நீங்கள் மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து 10% இப்போ நீங்கள் 10,000 கட்டுறீங்கன்னா அதுலேருந்து 10% அதுனா 1000 ருபீஸ். அது மாதிரி வந்து நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து 10% வந்து வவுச்சர் ஆஃப் சில்வர் தராங்க. நீங்கள் சில்வர் ஐட்டம் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாமே நீங்கள் தான் பே பண்ணணும். அவங்க வெறும் அந்த அமௌண்ட் மட்டும் தான் ரிடக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வேறு எதுனா நான் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன், வேறு எதுனா நான் சேவிங்ஸ் பண்ணுறேன், ஆனால் கோல்டு காயின் தான் பர்பஸாக நான் வாங்க போகிறேன், அதுவும் 0% வேஸ்டேஜில் வாங்க போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நியூ இயர்லேருந்து ஆஃபர் தருவாங்க. அக்ஷய தீதி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி பெருக்குக்கும் வந்து நோ வேஸ்டேஜ் கோல்டு காயின் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் கிட்ட கையில் கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கிராம் வந்து 100 மில்லிகிராம்ஸில் வந்து ஜிஆர்டியில் அவைலபிள் இருக்குது. அதுக்கு வந்து கிராமுக்கு வந்து 75 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதையும் வந்து இந்த டைமில் இல்லாமல் வெறும் 3% ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கொடுத்து வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி டைம்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சேவிங்ஸ் உண்டியல் சேவிங்ஸாக இருக்கலாம், இல்லை மந்த்லி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டைம்லலாம் நம்ம வந்து கோல்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நோ வேஸ்டேஜில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லலாம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்கும் லாபமாக இருக்கும். வந்து நீங்களும் வந்து கோல்டு வந்து சிறுக சிறுக இப்போத்துலேருந்தே சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கிஃப்ட்டுக்காக எந்த கடையிலையும் போடக்கூடாது. நானே நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஆனால் ஜிஆர்டியில் வந்து நிறைய பேர் கிஃப்ட்டுக்காகவும் போடுறாங்க. அவங்கக்கிட்ட கலெக்ஷனும் நல்லா இருக்குது. இப்போ ஸ்கீமும் வந்து 18%ல் மாற்றதுனால வந்து நமக்கும் வந்து நல்ல லாபமாக தான் இருக்கும். அதேமாதிரி அவங்க கேல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அதுக்கு தான் 3% போடுவாங்க. சில ஷாப்பில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கும் கேல்குலேஷன் போட்டு அதுக்கு ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க. நிறைய ஷாப் இருக்குது. ஸ்ரீகுமரன், என்ஏசி, எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கடை இருக்குது. வேறு எதனா கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா கேல்குலேஷனில் வந்து வேஸ்டேஜ்லேயும் வந்து ஜிஎஸ்டி வந்து கவர் பண்ணுறாங்க. அது வந்து ஃப்ரீ கிடையாது. அதுக்கு நீங்கள் தான் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேறு எதனா அந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு அது மாதிரி அனுபவம் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜிஆர்டி ஆடி ஆக்ஷன் கிஃப்ட் பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் வந்து ஜிஆர்டியில் ஆடி ஆக்ஷன் கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து சாஸ்பேன், இந்த இதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த சாஸ்பேன் வந்து நம்ம வந்து பால் காய்ச்சறதுக்கு வந்து தண்ணி சூடு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த 2000லேருந்து 5000 ஸ்லாப்புக்கு வந்து கொடுக்குற ஐட்டம் வந்து இது கவரோடு இருக்குது பாருங்கள். இந்த சாஸ்பேன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1000 ml அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு 3/4 லிட்டர்லேருந்து ஒரு மேக்ஸிமம் 900 கொடுத்துருக்குறாங்க. 1 லிட்டர் வரைக்குமே மினிமம் 1 லிட்டருக்குள்ளே தான் வந்து பண்ண முடியும். டியூன் பேர்டோடைய கிஃப்ட் தான் இது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நீங்கள் வந்து ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். தென் பார்த்திங்கன்னா வந்து இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். இது ஒரு கிஃப்ட் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டியூன் பேர்டோடைய
பாட் தான். இது வந்து 25,000 கூடிய கிஃப்ட் ஐட்டம் இது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் சேம் இதே மாதிரி பாட் தான் இருக்குது. இதுவும் சேம் இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், அண்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ்லேயும் வைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து வித் ஓப்பன், நீங்கள் ஒன் டைம் க்ளீன் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வித் லிட்டோடு கொடுக்குறாங்க. லிட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது லிட்டும். இது மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கணும். இந்த மாதிரி ஆஃபரில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கலாம். அது வந்து யூட்டிலைஸ் பண்ணும்போது வந்து நமக்கும் வந்து கிச்சன் வெசல்ஸ் வந்து எப்போவுமே வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஜிஆர்டியில் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆடி ஆக்ஷன் வந்து நிறைய வந்து கிச்சன் வெசல்ஸ் தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அந்த ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு எப்போவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஆசை இருக்கும். அது மாதிரி தான் வந்து இந்த மாதிரி வந்து வெசல்ஸ் எல்லாம் அவங்களும் கொடுக்குறாங்க. நம்மளும் வந்து இதனால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் ஆடி ஆச்சரியம் கிஃப்ட் வந்து இந்த 2 ஐட்டம் 2000 ஸ்லாப்பும் வந்து 25,000 ஸ்லாப்பும் வந்து வாங்கியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குற அடுத்தடுத்த டவுட்ஸ்க்கு நான் வீடியோ வந்து 1 by 1 போட்டுகிட்டே வரேன். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.